ஓகேம்மா. ஸோ மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்ல பேசிக் தியரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தியரியா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்க சார். மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது நம்மளுடைய நார்மல் எப்படி வரும் என்னன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவா எப்படி இல்லை டயக்ராமா எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பேரபோலிக் டயக்ராம் தெரியும். ஒரு பேரபோலா இருக்குதுன்னா இந்த மாதிரி பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன், சரிங்களா? அப்வர்ட் டைரக்ஷனில் இதில் எது மேக்ஸிமம் பாயிண்ட் எது மினிமம் பாயிண்ட் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எது மேக்ஸிமம் பாயிண்ட் அது எது மினிமம் பாயிண்ட்? பேரபோலா இந்த ஸ்டாப் போடல, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து ஏரோ மார்க் போயிட்டே இருக்குன்னு இருக்கும், சரிங்களா? எதுவுமே இந்த பக்கம் ஏரோ மார்க் இருக்கும், அப்போ அதெல்லாம் ரன் ஆகிட்டே இருக்குன்னு இருக்கும், இது ஸ்டாப் ஆகாது, சரிங்களா? அப்போ ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷனில் எது மினிமம் பாயிண்ட் எது மேக்ஸிமம் பாயிண்ட், அது எது மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம்? ஸோ சார் y ஈக்குவல் டு மினிமம் எக்ஸ் ஸ்கொயர். வேல்யூ வந்து 0,0, மேக்ஸிமம் வந்து இன்ஃபினிட்டியா சார்? 0,0 நம்ம இன்ஃபினிட்டி சொல்ல முடியாது, அதனால வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா நோ மேக்ஸிமம், சரிங்களா? நோ ஓகே சார். மேக்ஸிமம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மேக்ஸிமம். முடியுதாம்மா? வெரி குட். சரி, அதே ஐடியாவில் அடுத்த கான்செப்ட் டெஃபினிஷனுக்கு போயிடணும். இது உனக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக டெஃபினிஷனுக்கு போயிடணும். அப்போ அவன் டெஃபினிஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறாங்க, கண்டினியூஸாக இருக்குங்கிறாங்க. அண்டு ஒரு நார்மல் டயக்ராமே இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், எஃப் ஆஃப் சி, சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஒரு இன்டர்வல் ஆர் ஒரு செட்டு, எது கொடுக்குறான்னு தெரியாது, ஓகேங்களா? அவன் இன்டர்வல் கொடுத்தா அந்த இன்டர்வலில், சரிங்களாம்மா? இதுக்கு பேர் என்ன? ஓகே இதுக்கு பேர் சார். ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, ஃபார் எவ்ரி ஆர் ஃபார் எனி. ஃபார் எனின்னு சொல்லலாம், இல்லை ஃபார் எவ்ரின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? ஓகே சார். இது மீனிங் என்ன நடக்குது, இது என்னாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுக்கு பேர் என்ன? இது வந்து மேக்ஸிமமோட டெஃபினேஷன். எஃப் இஸ் மேக்ஸிமம் அட் சி, ஓகேங்களா? சி இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கரஸ்பாண்டிங் இன்டர்வல் அண்டு எஃப் ஆஃப் சின்னு வருதுல்ல, அந்த எஃப் ஆஃப் சியில் அந்த எஃப் ஆஃப் சிங்கிறது என்ன? மேக்ஸிமம் வேல்யூ. அந்த எஃப் ஆஃப் சியோட மீனிங் என்ன? மேக்ஸிமம் வேல்யூ. அண்டு அந்த சி சொல்கிறாங்க, பட் அந்த சியோட மீனிங் என்ன? மேக்ஸிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட். மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, மேக்ஸிமம் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட், சரிங்களா? கரஸ்பாண்டிங். ஓகே சார். சரியாம்மா? ஓகேங்க சார். சரி, இது எப்படி நம்ம டயக்ராம் இதாக பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு டயக்ராம் இருக்குன்னு ஒரு கர்வ் டவுன்வேர்ட் டைரக்ஷன் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். டவுன்வேர்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த டயக்ராம் தெரியும், இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும். இதுதான் வந்து எஃப் ஆஃப் சி, சரிங்களா? அப்போ சி எங்கே இருக்கும்? இது கரஸ்பாண்டிங் லைன். இது சி எங்கே இருக்கும்? இது கரஸ்பாண்டிங் லைன் இங்கே வந்ததுன்னா இதுதான் சிங்கிற வேல்யூ, கரெக்டுங்களாம்மா? அப்போ ஆமாங்க சார். இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ ரிமைனிங் இந்த பாயிண்ட்னா எப்படி இருக்குது? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், இதனோட மீனிங் டயக்ராம் சொல்கிறேன், கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருதுல்ல. அப்போ என்ன சொல்லிக்கிறோம், நம்ம எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ பாருங்கள், எந்த பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் போனாலும் இதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்டும். ஒவ்வொரு பாயிண்ட் என்னவா இருக்குது? இது எஃப் ஆஃப் சி விட மினிமமாக தான் இருக்கும். எதை நம்ம நோட் பண்ணிக்கிறோமோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் சி விட மினிமமாக தான் இருக்கும், மேக்ஸிமமாக இருக்காது. அப்போ மேக்ஸிமம் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான், இந்த டயக்ராமில் இவன் மட்டும்தான் இருப்பான். அப்படி இருந்தால் அது மேக்ஸிமம் வேல்யூங்கிறது. சரியா கண்ணு? ஓகே இந்த சார். டெஃபினிஷன் இந்த டயக்ராம் லிங்க் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கிறா? டெஃபினிஷன் டயக்ராம் எனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்போ மினிமத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப் ஆஃப் சி இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் கரஸ்பாண்டிங் இன்டர்வல் அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த எஃப் ஆஃப் சி இஸ் எ மினிமம், சரிங்களா? எஃப் ஆஃப் சி இஸ் எ minimum value at a point on the C gram, at a point C, that is C in I gram. சரிங்களாம்மா? ஓகே சார். அப்போ இந்த டயக்ராம் எப்படி வருது அப்படிங்கிறாங்கன்னா,
இப்போ இந்த டயக்ராம் எப்படி போடுறோம்னா இந்த மாதிரி பண்ணும். சரிங்களா? இந்த கருவில் யார் மினிமம் இருக்க போகிறோம்? மேபி இந்த பாயிண்டாக இருக்க போகும். கரெக்டாமா? இந்த ஆமாங்க சார். அப்போ இந்த பாயிண்ட் மினிமம் இருந்ததுன்னா அதனோட வேல்யூஸ் என்ன சொல்கிறாங்க? இதுதான் வந்து எஃப் ஆஃப் சிங்கிறாங்க. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிறாங்க. சரியா கண்ணு? அப்போ இந்த டெபினிஷன் படி நம்மளுடைய பாயிண்ட் என்னது? இதுதான் வந்து நம்மளுடைய இது. மற்ற பாயிண்ட் எல்லாமே எடுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன கான்செப்ட் தான். மற்ற பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? மற்ற பாயிண்ட் எல்லாமே வந்து எஃப் ஆஃப் சி விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, இது ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் தான் ஆகுது, டிகிரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகுது, எஃப் ஆஃப் சி விட இன்க்ரீஸ் ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்துட்டாலும் உங்களுக்கு இன்க்ரீஸிங் ஆகும், டிகிரீஸ் ஆகும். கரெக்டாக இருக்காங்க? அப்போ இருக்குது ஆமாங்க. யார் மினிமம் வேல்யூவோ அவனாக தான் இருக்க போகிறாங்க, மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க. தட் இஸ் கால்டு மினிமம். சரி இருக்காங்க? ஓகே சார். சரி, இப்போ ஒரே ஒரு சிங்கிள் கர்வ் வந்தனால இந்த இது வருது. அது அப்ஜெக்டிவாக இருக்கலாம், லோக்கலாக இருக்கலாம். ஒரு சிங்கிள் கர்வ்னால ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ மல்டிபிள் ஆஃப் கர்வ்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆஃப் கர்வ்ஸ் நமக்கு தெரியுங்க. இந்த ஷேப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது. ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்படி ஒரு டயக்ராம், சாரி, இப்படி ஒரு டயக்ராம், இப்படி ஒரு டயக்ராம், இப்படி ஒரு டயக்ராம். இப்படி வரும்போது என்ன ஆகுது? இதுதான் வந்து லோக்கல் அண்டு அப்சர்வபிலிட்டி பற்றி பேச போகிறோம். சரிங்களா? அப்போ இதில் லோக்கல்னு என்னது? இங்கிருந்து இந்த பார்ட் கட் பண்ண போகிறோம், அடுத்து இங்கிருந்து இந்த பார்ட் கட் பண்ண போகிறோம், அங்கே இருந்தது இந்த பார்ட். சரிங்களா? அப்போ லோக்கல் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க. இப்போ லோக்கல் மினிமம் எங்கே இருப்பாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈபே. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈபே, அடுத்த பாயிண்ட் எங்கே? இங்கே. சரிங்களா? அப்போ இந்த பாட்டுக்கு, இந்த மெயின் டயக்ராம் இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு இவன் வந்து லோக்கல் மினிமம். சரிங்களா? இவன் வந்து லோக்கல் மினிமம். கரெக்டாக கண்ணு? அதே மேலே இருக்கிற ஆமாம். லோக்கல் மேக்ஸிமம். கரெக்டாமா? ஆமாம் சார். அதே மாதிரி இங்கே வரும்போது யார் வருவா? இந்த பாரு, இவனும் இவனும் வருவான். அதே இங்கே வரும்போது இவனும் இவனும் வருவான். அப்போ இதில் பிரச்சனை என்ன? ஒவ்வொரு பெண்ட் ஆகிறதுக்கும் நல்லா பார்த்துங்க, ஒவ்வொரு பெண்டு டவுன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நிறைய லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்எம்ஐ போட்டால் லோக்கல் மினிமம் வச்சுங்க, எல்எம்ஏ போட்டால் லோக்கல் மேக்ஸிமம். ஓகே டாக்டர். சரி, இது அப்சர்வேட்டிவ். இது எல்லாத்துலேயும் பார்க்கணும். அப்சர்வேட்டிவ் என்னங்கிறீங்க, இது ஃபுல்லாகவே பார்க்கணும். ஃபுல் டயக்ராம்லேயே யார் வந்து இன்னும் அட்வான்ஸாக மேலே இருக்கிறானோ அவன் தான் வந்து லோக்கல் மேக்ஸிமம். யார் நம்ம டவுன் இருக்கிறானோ அவன் தான் லோக்கல் மினிமம். அப்போ யார் இருக்க போகிறா? இந்த லோக்கல் மேக்ஸிமே வந்து எடுத்து பாருங்க. எந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கும் போது ஒரு டாட் லைன் போட்டு பார்க்குறீங்க, வேறு எதுவுமே இதுக்கு வந்து வரல. அப்போ கண்டிப்பாக இந்த லோக்கல் மேக்ஸிமம் இருக்குது. பற்றி மொத்தம் எத்தனை இருக்குது? 3 மேக்ஸிமம் இருக்குது லோக்கல் மேக்ஸிமம். அதில் யார் பிக்கஸ்ட் வேல்யூவோ அவன் தான் வந்து நம்மளுடைய அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம். அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம். புரியுதா கண்ணு? புரியுதுங்க சார். பாருங்க, கீழே யார் இன்னும் டவுனில் வரா? மேபி இதுக்கு டாட் லைன் போகிற ஃபர்ஸ்ட் இதுக்கு இது வரல, டச் ஆகல. அப்போ இவனும் டச் ஆகல. ஓகே, அப்போ இவன் வருவானா இவன் வருவானா பார்த்தா ரெண்டையும் மூணையும் கம்பேர் பண்ணுறீங்க. மூணையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் தான் வராங்க. அப்போ இவனுக்கு பேர் என்னது? அப்சல்யூட்டிவ் மினிமம். அப்சல்யூட்டிவ் மினிமம். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். சரி, ஓகே. இப்போ ரெண்டுமே வந்திருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? லோக்கல் மேக்ஸிமம், அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம் மினிமம் வந்துருச்சு. சரி, இப்போ இது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ரெண்டுமே இல்லாமல் வரலாம்ல, மேக்ஸிமம் மினிமம் கூட இல்லாமல் வரலாம்ல. அந்த டைப் ஆஃப் டயக்ராம் எப்படி இருக்கும்? அந்த டைப் ஆஃப் டயக்ராம் எப்படி இருக்கும்? அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு பேரல் லைனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போயிட்டு இருந்தால் அதுக்கு வந்து எண்டே கிடையாது, இப்படியே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு மேக்ஸிமம் மினிமம் சொல்ல முடியுமா? இப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டே இருக்குது, இது மேக்ஸிமம் மினிமம் சொல்ல முடியுமா? ரெண்டு பக்கமும் போகுது. கரெக்டாக ஏதோ ஒரு பக்கம் போனால் மினிமம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதுக்கு மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் பாயிண்ட் இதுன்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? பட் இதுக்கு சொல்ல முடியுமா? ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் போட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போச்சுன்னா. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம், நோ மேக்ஸிமம், நோ மினிமம். சரிங்களா? ஓகே சார். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கர்வ் வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரி ஷேப் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு டயக்ராம் வந்து இப்படி ஒரு டயக்ராம் இப்படி வருதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். இப்படி போகுது, மறுபடியும் இப்படி வருது, இப்படி போகுது. அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் கிடையாது. இந்த இன்டர்வல் எடுத்திங்கன்னா நோ மேக்ஸிமம், நோ மினிமம்.
சரியாம்மா? ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வல் இப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து நோ மேக்ஸிமம் நோ மினிமம். அந்த நோ மேக்ஸிமம் நோ மினிமத்தோட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா ஒரே பிளாட்டா இருக்குது. அந்த பிளாட்டா இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இது கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நோ மேக்ஸிமம் நோ மினிமமோட அனதர் நேம் என்ன? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். சரியாம்மா? ஓகேங்க சார். அப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னா என்னன்னு அந்த டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா? ஓகே சார். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ மேக்ஸிமம் மினிமம் இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் மினிமம் இல்லைன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். சரிடா கணே? ஓகேங்க சார். சரி, இதுதான் நம்மளுடைய பேசிக் டெஃபினிஷன் மேக்ஸிமம் மினிமத்தோட. சரியாம்மா?